ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் நினச்சா மட்டும்தான் உன்னால் இந்த பதிவை கண்களால் பார்த்து இந்த வேலை கைகளால் தொட முடியும்னு பிராப்தம் இருக்கு. அப்படிதான் உனக்கான நல்லது நடக்க வேண்டிய காலகட்டம் வந்ததால் இந்த வெற்றி வேலை உன்னை தொடும்படி நான் செய்தேன். இந்த பதிவை உன் கண்களில் காட்டுனதோடு மட்டும் இல்லாமல் இதை தொடக்கூடிய மனநிலையையும் நான் தான் உனக்கு கொடுத்தேன். இப்போது என்னுடைய அற்புதமான வெற்றி வேலை தொட்டு விட்டாய் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியை, நீ பெறப்போகும் வெற்றியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு நீ நினச்ச எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இப்போது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து திரும்பி பார்த்தீனா, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்த காலத்தில் நிறைய ஆறாத காயங்களும் தீராத மன கஷ்டங்களும் இருக்கத்தானே செய்து. ஆனால் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு பல பேர்கிட்ட மறைச்சிக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே தவிர எதையும் மறந்து வாழவில்லை. எல்லாமே உன் மனசில் ஞாபகம் இருக்குது. நீ பட்ட கஷ்டமும், அடுத்தவங்க உன்னை திட்டினதும், எத்தனையோ பேர் உன்னை பற்றி பேசினதும் எல்லாத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு காயங்களே இல்லாத, கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு இப்போது நான் முடிவு எடுத்துட்டு தான் இந்த வேலை தொட சொன்னேன் என் செல்வமே. காயங்கள் இல்லாத மனிதன் யாருமே இல்லை. காயங்களே இல்லாட்டி அவன் மனுஷனே இல்லை. ஏன்னா மனிதன்னு ஒருவர் இந்த பூமியில் பிறப்பு எடுத்து விட்டாலே அவருக்கு கஷ்டங்களும் காயங்களும் வந்து சேருங்கிறது தான் எழுதப்படாத நீதி. அப்படிதான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் மற்றவர்கள் உண்டாக்கிய காயங்களையும் நீ அனுபவிச்ச. அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்தாக தான் இப்போது மாபெரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எப்போவுமே எந்த விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறத விட அதை சொல்லாமலேயே செய்து காட்டக்கூடிய, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஆளாக நீ இருந்து விட்டுப்போ. அது உன் குடும்பமாக இருக்கட்டும், உன் நட்பாக இருக்கட்டும், உன் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளாகவே கூட இருக்கட்டும், நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீயே செய்துவிடு. நீயே உதாரணமாய் வாழ்ந்து காட்டிவிடு. அப்படி நீ உதாரணமாக நல்ல பிள்ளையா, நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஆளாக வாழும்போது நீ எதையும் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. உன்னை பார்த்து மற்றவங்க திருந்த முயற்சி செய்வாங்க. உன்னை பற்றி பெருமையாக எடுத்து சொல்ல பல பேர் முன்னே வருவார்கள் என் செல்வமே. உன்னை காமிச்சு அவங்கள போல செய், அவங்கள போல இருன்னு அவங்க குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் நிச்சயம் வழிகாட்டுவார்கள். அந்த அளவுக்கு தான் என் பிள்ளையான நீ பேரும் புகழும் பெற்று பெருமையாய் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற, எல்லாரையும் முழுசாக நம்புகிற. ஆரம்பத்திலே இப்படி இருக்காத நான் எச்சரித்த போதும் நீ கண்டுக்காம எல்லாரையும் முழுவதுமாக நம்பியதின் விளைவாக தானே இப்போது கவலைப்பட்டுக்கிட்டும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாய். இனிமே வருத்தப்படாத. அடுத்தவங்க வலியும் வேதனையும் புரிந்து கொள்ள முடிகிற உனக்கு உன்னுடைய வலியையும் வேதனையும் புரிந்து கொள்ள முடியாத தகப்பனாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என் செல்வமே. என்ன நடந்தால் உனக்கு பிடிக்கும், எது செஞ்சால் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு பிடிச்சதையும் நீ செய்ய நினைப்பதையும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் உனக்காக அழகாக செஞ்சு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் மாறலாம். ஆனால் நீ ஒருத்தர் மேலே வச்சிருக்க அன்பு எந்த சூழ்நிலையிலையும் மாறப்போவதில்லை. ஏன்னா நீ உண்மையாக எல்லார் மேலேயும் அன்பு வச்ச. அவங்க தவறு செஞ்சாலும் தப்பே செஞ்சாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த தப்பை மறக்கக்கூடிய அளவுக்கு நீ எல்லார் மீதும் அன்பு பாசம் வச்சிருக்க. ஆனால் உன்கிட்ட விட்டு விலகி போனவங்களும், உன்கிட்ட பேசுகிறதையே மறந்து போனவங்களும் அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு இல்லைன்னு சொல்கிறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது என் செல்வமே. உன்னை விட்டு விலகி போன ஒருத்தரை நீ மறுபடியும் பார்க்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் அவங்கள அதே ஆசையோட பாசத்தோடு நேசிக்க நினைப்பது தவறுங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் உன்னை எப்போ வேணாம்னு சொல்லிட்டு போனாங்களோ அப்போதே அவர்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. ரொம்ப ஆசையாக இருக்குது, பாசமாக இருக்குன்னா போய் பாரு.
ஆனால் மறுபடியும் அவங்க மேலே அன்பு வச்சு நீ ஏமாளியாகவும் கோழையாகவும் கோமாளியாகவும் மாறிடக்கூடாது. நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இது இருக்குது. ஏன்னா நீ யாருக்கு உதவி செஞ்சியோ அவங்க தான் எதிரியாகவும் துரோகியாகவும் மாறி மீண்டும் உனக்கே கெடுதல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால் யாருக்கு உதவி செஞ்சாலும் மறுபடியும் இவங்க நமக்கு உபத்திரம் செஞ்சுருவாங்களா, நம்ம செஞ்ச உதவியை மறந்துட்டு நமக்கு துரோகம் செய்வாங்களான்னு கொஞ்சம் யோசித்து உதவி செய்வது தான் உனக்கு நல்லது என் செல்வமே. நீ டக்கு டக்குன்னு அடுத்தவங்ககிட்ட கோபத்தில் எடுத்தெறிஞ்சு பேசுவியே தவிர ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செஞ்சதும் இல்லை, யார் முதுகலையும் குத்துனதும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்கிட்ட எப்போவுமே சிரித்து பேசுகிறவங்களும் நீ திட்டினாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் அலட்டிக்காமல் நடந்துக்கிறவங்களும் பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் தந்திரக்காரர்களாக குள்ளநறி புத்தி கொண்டவர்களாக அடுத்தவர்களை ஏமாற்றும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே எல்லாத்துக்குமே சிரிச்சே சமாளிக்கிறவங்க கொஞ்சம் காரியத்தில் கண்ணும் கருத்துமா கெட்டிக்காரனா தந்திர புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து நடந்துக்கோ. நீ யாராவது ஏதாவது சொன்னால் கொஞ்சம் உன்னை குறையா சொன்னாலும் திட்டினாலும் உடனே முகத்தை சுருக்கி கொள்கிற சோர்ந்து போகிற சோகமாயிடுற. ஆனால் யாராவது பாராட்டினா உன்னை சந்தோஷப்படுத்தினா உடனே சிரித்து மகிழ்கிறாய். ஏன்னா உனக்கு உண்மையாகவே இருக்க பழகிட்ட. உனக்கு பொய்யா நடிக்கவும் தெரியாது, பொய்யா பாசமாக பேசவும் தெரியாது. எல்லாவற்றையும் உண்மையாக நேர்மையாகவே பார்த்த உனக்கு இப்படி ஏமாற்றுபவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் பார்க்கும்போது வியப்பாக இருந்தாலும் இதுதான் இந்த கலிகாலங்கிறத புரிஞ்சுக்க தயாராக இருந்துவிடு என் செல்வமே. எப்போவுமே செலவு செய்கிறதுக்கு முன்பாக ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசி. சும்மா செலவு செஞ்சுட்டு அப்புறமா ஐயோ இவ்வளோக்காக செலவழிச்சிட்டனே, ஐயோ தேவையில்லாமல் இதை வாங்கிட்டேனேன்னு அப்புறமா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து சேமிக்கிறியோ, எந்த அளவுக்கு எளிமையாக இருந்து வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சொத்தும் சுகமும் சந்தோஷமும் சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா வீண் பெருமைக்கு அடுத்தவங்களுக்காக நல்லா செலவு செஞ்சுட்டு அப்புறமா நீ வறுமையில் வாடும்படியும் கஷ்டப்படும்படியும் மனக்கவலை உண்டாக்கி கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா? செலவு செய்கிறதுக்கு முன்பாகவே நல்லா யோசித்து இது அவசியமா அனாவசியமானு யோசித்து செலவு செய்யி. எப்போவுமே கையை விட்டு போனதை பற்றி யோசிக்காதே, கையில் என்ன இருக்குன்னு யோசி. உன்னை விட்டு விலகி போன மனிதர்களை யோசிக்காதே, உனக்கு பிடிச்சது யார் எவங்க உன் பக்கத்தில் இருக்காங்கன்றதை யோசி. எப்போவுமே காயத்தை யோசிக்காமல் உன் கஷ்டத்தை யோசிக்காமல் ஜெயிக்கிறதுக்கான காரணங்களை யோசி. அப்படி நல்ல விஷயங்களையும் நேர்மறையான விஷயங்களையும் யோசிக்கும் போது தான் நீ உன்னுடைய காரணங்களின்படி சரியான விஷயங்களை செஞ்சு ஜெயிக்க முடியும். உனக்கு விருப்பமானதை உன் கூட வச்சுக்க முடியும். நீ எதை எதிர்பார்க்குறியோ அது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தமும் வேதனையும் கொள்கிறாய்? இத்தனை நாளாக வேணும்னா எத்தனையோ மனிதர்கள் உனக்கு எதிராக சதி வேலை செஞ்சிருக்கலாம், சூழ்ச்சி வலை பின்னிருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு இருக்கும் தடையையும் தடங்களையும் மட்டுமல்ல, உனக்கு எதிராக வேலை செய்யும் எதிரிகளையும் துரோகிகளையும் கூட இந்த வேல் கொண்டு அழித்து உனக்கான நல்லதை நான் செய்ய வந்திருக்கேன். எந்த விதத்திலும் இனிமே யாராலும் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற பணமும் பாசமும் என்றுமே நிலைக்காதுங்கிறத உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நான் உணர்த்த போகிறேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. ஒரு மனிதன் இன்னொருவரை ஏமாற்றி சம்பாதிக்கிற சொத்தும் சுகமும் சம்பாத்தியமும் வருமானமும் செல்வமும் அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடம்புலையோ வாழ்க்கையிலையோ ஒட்டாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி காலத்தை அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டே வாழும்படிதான் அமையும் என் செல்வமே. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி உன்னை ஏமாத்துறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நீ கஷ்டப்படுறியேன்னு யோசிக்காத. உன்னை ஏமாத்தினவே கடைசி காலத்தில் கண்ணீர் விட்டு மனசு நொந்து போய் காயப்பட்டே சாகுவான். ஆனால் நல்லது நினச்ச நீ இனி வரும் காலத்தில் எதிர்காலத்தில் இன்பமாய் மகிழ்ச்சியாய் நிம்மதியாய் வாழுவாய் என எப்போவுமே இன்றைக்கி இருக்கிறத மட்டும் பார்க்காத. நாளைக்கு வாழ்க்கை எப்படி வேணுமானாலும் மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே நீ உண்மையாகவும் நேர்மையாகவும்
இருக்க பழகிக்கோ. ஒருத்தரை குறை சொல்லும் அளவுக்கு ஒருத்தருக்கு தகுதி இருக்குதுன்னா அது கடவுளாக இருக்கணும், இல்லாட்டி கல்லாக இருக்கணும். கல்லும் கூட அவ்வளவு பலமானது தான். யாராலும் பெரிய பாறாங்கல்லை வெறும் கைகளால் உடைக்க முடியாது தானே. அதே போல தான் கடவுளையும் யாராலும் கீழிறக்கவோ அழிக்கவோ வீழ்த்தவோ முடியாது. மொத்தத்தில் ஒரு மனிதனை குறை சொல்லும் தகுதியை அந்த கடவுளை தவிர வேறு யாருக்குமே நான் கொடுக்கலைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் திட்டினாலும் விமர்சனம் செய்தாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ எந்த தவறும் செய்யாமலேயே உன்னை ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்கன்றதுக்காக நீ அவர்களிடம் போய் உண்மையை எடுத்து சொல்லி நியாயப்படுத்தி பேச வேணாம். ஏன்னா நீ சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சாலும் கூட அதை கேட்பதற்கும் நம்புவதற்கும் அவர்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க மனசில் உன்னை பற்றிய நம்பிக்கை வராதுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே. நீ சொல்கிறது பொய், நீ தப்பான ஆள் இன்னைக்கு சொல்கிறவங்க நாளைக்கே நீ ஜெயிச்சு வெற்றியாளராக நிற்கும்போது நீ பேசின நீ செஞ்ச அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டு உன் கண்ணெதிரே வந்து கைத்தட்டி நிற்க போகிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனின் வெற்றி பல விஷயங்களை மறக்க வைக்கும். நீ இதுக்கு முன்னால் செஞ்ச விஷயம் தப்பு தவறு, நீ பட்ட கஷ்டம் அத்தனையும் மறக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றியை தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ பெற்ற தோல்வியெல்லாம் சேர்ந்து இப்போது பல வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகிடுச்சு. உனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் பாடங்களையும் மனசில் வச்சுக்கிட்டே இனி ஒவ்வொரு வேலைகளையும் நீ செய்யும்போது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. நீ தொடர்ந்து முயற்சிக்கும் போது உன்னால் முடியாத காரியம்னு இந்த உலகத்தில் ஏதுமில்லை. முயற்சி செய். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. விதி முடிஞ்சு வயசான காலத்தில் உன்னை விட்டுட்டு போன உறவுகளால் உன் மனசில் வந்த வழியை விட அறிவு கெட்டு போய் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டுட்டு போகிற உறவுகளை நினைக்கும் போது தானே உனக்கு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கு. மதிகெட்டு உன்னை விட்டு சென்ற உறவுகள் தன் தவறை புரிந்து தப்பை திருத்திக்கிட்டு கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன். நீ எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்ததும் எல்லாருக்காகவும் யோசித்து உன்னை நினைக்க மறந்ததும் உனக்காக வாழ மறந்ததும் எல்லாமே போதும். இனிமேலாவது எல்லாத்தையும் எல்லாத்துக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. உனக்காக உன் வாழ்க்கையை வாழணுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. கழுதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தா அது கூட தன்னை சிங்கம்னு நினச்சி தான் காட்டுக்கு ராஜாங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் குறைச்சிக்கிட்டு உனக்கு எதுவும் யோசிக்காம உன்னை சுற்றி இருக்க மற்றவங்களுக்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் செய்யும்போது அவர்கள் தன்னை தான் பெருசாக நினச்சிக்கிட்டு தனக்கு தான் எல்லாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேலாவது நீ உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழணும் நினை. உனக்கு தேவையானதை எல்லாம் செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே. உனக்கு கிடைக்காத விஷயந்தான் பெருசு நினைக்காம உன் கைகளில் இருப்பதும் உனக்கு அமைஞ்சதும் உனக்கு கிடைச்சதும் தான் உனக்கு சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு மனிதருக்கும் எது சிறப்பானது எது சரியானதுன்னு பார்த்து தான் அதை அவங்க கைகளில் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது நீ வாழும் வாழ்க்கையும் உனக்கு கிடைச்ச விஷயங்களும் தான் உனக்கு சரியானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் பல பேர் சில காலம் உன்னை ஏமாற்றிருக்கலாம், சில பேர் பல காலம் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் எப்போதும் எல்லாராலுமே ஏமாற்றப்படக்கூடிய ஆளாக நீ இருந்துக்கிட்டே இருக்காத. நீ ஏமாந்ததும் ஏங்கி பார்த்து ஏமாற்றம் அடைந்ததும் எல்லாமே போதும். இனிமே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம உனக்காக எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு எல்லார் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட தயாராக இரு.